அமெரிக்க அதிபர் தேர்தல் முறைக்கும் இந்திய தேர்தல் முறைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் விக்ரம் ரவிசங்கர். இந்த உலகத்துல 4 விதமான அரசமைப்பு முறைகள் தான் நடைமுறையில் இருக்கு. அதிபர் முறை, நாடாளுமன்ற ஜனநாயகம், சுவிஸ் முறை, கம்யூனிசம். இதுல அமெரிக்கா இயங்குறது அதிபர் முறை அரசமைப்புலனா, இந்தியா இயங்குறது நாடாளுமன்ற ஜனநாயக முறையில. அடிப்படையே வேறா இருக்கும்போது தேர்தல் நடைமுறையில எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும்? இந்தியாவில் நடக்கிற பொது தேர்தல்கள்ல இருந்து அமெரிக்க தேர்தல் எப்படி மாறுபடுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் அடுத்த பொது தேர்தல் எப்போ நடக்கும்னு கேட்டால் வருஷத்தை வேணும்னா குத்துமதிப்பாக சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவில் அடுத்த பொது தேர்தல் எப்போ நடக்கும்னு கேட்டால் தேதியை குறிப்பிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அடுத்தடுத்த பொது தேர்தல்கள் எப்பப்போ நடக்கும்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் மக்கள் நேரடியாக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பாங்க. அதனால் அதிக வாக்குகள் பெறுகிற வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் மக்கள் அதிபருக்கு நேரடியாக வாக்களிக்கிறது இல்லை, அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வாளர்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அதனால் அதிபர் வேட்பாளர் மக்களுடைய அதிக வாக்குகளை பெற்றாலும் அவர் தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்தியாவில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அந்தந்த கட்சிகளின் தலைமை தான் தேர்வு செய்யும். 10 கட்சிகள் கூட்டணி வச்சா கூட எல்லாருமா உட்காந்து பேசி அந்த கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத தேர்வு செய்வாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரே கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் தங்களை அதிபர் வேட்பாளராக அறிவிப்பாங்க. ஜனநாயக கட்சிக்கும் சரி, குடியரசுக் கட்சிக்கும் சரி, இறுதியான அதிபர் வேட்பாளர் யாருங்கிறத அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு செய்கிறாங்க. நம்ம ஊர்ல பிரதமர் தேர்தலை மத்திய அரசின் கீழ் இயங்குற தேர்தல் ஆணையம் தான் காலங்காலமா நடத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் அப்படி இல்லை. அதிபரையே தேர்ந்தெடுக்கிற தேர்தல்னாலும் எல்லாமே மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் தான் நடக்குது. தேர்தல் பிரச்சாரங்கிற பேர்ல ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா கொடி, போஸ்டர், மைக் செட்டுன்னு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் கத்த விட்டு அலப்பறை பண்றது நம்ம ஊர் ஸ்டைல். இவங்கள பத்தி அவங்க பேசுவாங்க, அவங்கள பத்தி இவங்க ரொம்ப பேசுவாங்க. காலங்காலமா இதுதான் நடக்குது. ஆனா அமெரிக்காவில் பிரதான கட்சிகளின் அதிபர் வேட்பாளர்கள் தொலைக்காட்சி நேரலை விவாதங்கள் மூலமா ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் நின்று ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பாங்க. இங்க தேர்தல் நடக்கிற அந்த நாள் ஊரே அமைதியா இருக்கும். சில ஊர்களில் 144 போட்டு சைலண்ட் மோட கூட ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம், அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், சில தனியார் நிறுவனங்கள்னு லீவு விட்டுருவாங்க. அமெரிக்காவில் இந்த லீவெல்லாம் கிடையாது. வேணும்னா ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டுட்டு போய் ஓட்டு போடலாம். ஆனால் அங்கே ஓட்டு போட முன்பதிவு வசதி இருக்கு. நம்ம ஊர் தேர்தலில் இவிஎம் வந்துருச்சு. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர் இருக்கும், சின்னம் இருக்கும். விரலில் மைய தடவி ஓட்டு போட்டு வந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் வேலை. ஆனால் உலக வல்லரசான அமெரிக்காவில் வாக்குச்சீட்டு நடைமுறையில் தான் இப்போ வரைக்கும் தேர்தல் நடக்குது. நம்பகத்தன்மை, சைபர் அட்டாக் நடக்க வாய்ப்பில்லாதது, செலவு குறையிறதுன்னு பல காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னு வெளியே சொல்ல மாட்டோம். யாரும் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு யார்கிட்டையும் கேட்கவும் கூடாது. ஆனால் அமெரிக்காவில் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, வாக்காளர் அட்டை வேண்டி அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பம் அனுப்பும் போதே தேவைப்பட்டா அந்த வாக்காளர் எந்த கட்சிங்கிறதையும் குறிப்பிட்டே அனுப்பலாமா.